யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 4 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், பூண்டு வந்து பல்லாக கிள்ளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அரிஞ்சு வச்சுட்டு ஒரு வானல் வச்சு கடுகு போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிச்சிட்டு தக்காளியை கொட்டிட்டு கொஞ்சோண்டு உப்பு, தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டோம்னாக்கா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தூள் நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா குழம்புத்தூள், அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தழைலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோம்னாக்கா 3 நாள் கூட தாங்கும். நம்ம ஊருக்கு எங்கன்னா வெளியில் டூருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா மற்ற சைட் டிஷ் எதனா செஞ்சோம்னாக்கா அது சீக்கிரமாக என்ன ஆகிடும்னாக்கா கெட்டு போயிடும். அதுக்கு பதில் நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கிட்டு போனோம்னாக்கா கெடாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.